நார்மலாக சுவடிக்கு என்ன கேட்பாங்கன்னா கை ரேகை கொடுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம்னாங்க. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நாள் அதை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஐயா அகத்தியர் உத்தரவு கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் இந்த சுவடி எப்படின்னு கேட்டால், இப்போ என்ன நமக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த விஷயத்தை இறைபலத்தோட அணுகும்போது அந்த கால சூழ்நிலையை நம்ம எப்படி சமாளிக்க கற்றுப்போம். ஏன்னா எனக்கு சம்மந்தப்பட்டவங்க என்னை பயமுறுத்திருந்தாங்க, நாடி பார்த்தா கர்மா, அந்த கர்மா உன்னை விடாது, நீ கீழே போயிடுவ. நான் அப்போ நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன், ஒரு சிமெண்ட் கம்பெனியோட உரிமையாளராக இருக்கேன். அகத்தியத்தை கேட்கும்போது அகத்தியர் அப்போ தான் முதல்ல தனிநபர் நாடி அவனுக்கு சொல்கிறார், அவனை 3 நாள் தாமதிக்க சொல்லு, 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் அவங்க அப்பா பிழைத்து எழுந்து வந்துடுவார், பேரனை பார்த்துட்டு தான் போவாருன்னு சொல்கிறாரு. ஆஸ்பத்திரியில் ஒரு மெஷினை எடுத்துட்டா நின்றுடும், இது எப்படியா சாத்தியம்னு சொல்கிறாரு. டாக்டருக்கு அவனுக்கு வாக்குவாதம் நடக்குது. என்னுடைய பையனுக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. 2 வயது 3 வயது குழந்தைய சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டுட்டு போகிறதா நாங்கள் தயங்குறோம். என்னுடைய குருநாதரோட அறிமுகம், அவர் ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணணும்ப்பா, மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறேன். ஆச்சரியமாக அன்னைக்கு இரவே பாலி தீவில் போனீங்கன்னா ஒரு தனி நபர் அகத்தியரோட வம்சாவழின்னு சொல்லிக்கிறாரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1,00,000 சுவடிகள் இருக்குது. 1 2 இல்லை, நம்மளாம் ஒரு சுவடி வச்சுருந்தாலே பெரிய ஆளுங்கிறோம். 1,00,000 சுவடிகள், பல்வேறு விஷயங்களுக்கான சுவடிகளை பாதுகாத்து வச்சுருக்கேன். மன்னிச்சுக்கணும், முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். என்னுடைய மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, அதே நிறுவனத்துக்கு போயிட்டாங்க, 5 மடங்கு சம்பளத்துக்கு போயிட்டாங்க, 3 ட்ரிபிள் ப்ரொபோஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கே புரியலை அப்படின்னு. அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நம்பிக்கையாக வரேன். ஐயா சுகமே சொல்லுங்கய்யா. வணக்கம் ஐயா. முகநூலில் தான் உங்களை பற்றி அறிமுகம் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. ஐயாவை பாருங்க, பேசுங்க, சோடி பார்த்துட்டு இருக்காங்க, இவர் சோடி பார்க்குற முறையே வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அடுத்த நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணப்போ நார்மலாக சோடிக்கு என்ன கேட்பாங்கன்னா கை ரேகை கொடுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம்னாங்க. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நாள் அதை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஐயா அகத்தியர் உத்தரவு கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் இல்லைங்கய்யா சொல்லுங்க என்னங்க. ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது வியாழக்கிழமை கூப்பிட்டு எனக்கு சொன்னீங்க. அத்தனை விஷயம் மிக துல்லியமாக இருந்துச்சு. அப்பயே நினைச்சேன், சரி ஐயாவை கூப்பிட்டு தான் எடுக்கணும் இன்டர்வியூ, ஏன்னா நிறைய பேர் கைரேகை கொடுத்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்டு தான் எடுக்கணும் முடிவு பண்ணோம். இன்னொரு பெரிய விஷயம், நம்ம மாசமே பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் சில பல காரணங்களால் அது தள்ளி போயிட்டு கரெக்டாக அந்த பங்குனியில் நம்ம வந்துச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே நம்ம நேரில் விளக்கம் அளிக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். சுவடி, ஓலை அல்லது ஜீவநாடி இப்படி சொல்லப்படுற இந்த விஷயங்கள்லாம் பல காலங்களாக, இன்னும் சொல்லப்போனால் யுகங்களாக நம்ம பெரியவங்க எழுத்து வடிவங்கள் கொண்டு வந்தபோது பனை ஓலையை 18 அதில் எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு இன்றைக்கி காலக்கெடுவில் பல விஷயங்கள் இன்றைக்கும் நமக்கு கிடைக்குதுன்னா அவங்க அன்றைக்கி பதிவு பண்ணி வச்சது தான். ஆனால் இந்த சுவடி எப்படின்னு கேட்டால், இப்போ என்ன நமக்கு நடந்துகிட்ருக்கோ அந்த விஷயத்தை தெய்வ பலத்தை நம்ம எப்படி அதிகப்படுத்திக்கலாம், இறை பலத்தோட அணுகும்போது அந்த கால சூழ்நிலையை நம்ம எப்படி சமாளிக்க கற்றுப்போம். எதுவும் குறையிறதோ கூடுறதோ கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம்தான், சௌகரியம்னா சௌகரியம்தான். ஆனால் அதை நம்ம கடக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை, மனோதைரியத்தை கொடுக்குற. தைரியம் வந்துட்டாலே பாதி விஷயம் அங்கே தாண்டுறோம். நம்ம சுவடியில், இந்த சுவடியில் எழுத்துக்கள் தோன்றி மறையும். இல்லை மாதிரியே நானும் அது எப்படி வர முடியும் கேட்ட என்னையே பின்னாடி படிக்க வைக்கிறாரு. இந்த சுவடி பார்த்த ஒரு என்னுடைய இப்போ அடுத்த இந்த சுவடிக்கான குருநாதருங்கிறவர் அனுமத்தாசன் ஐயா. இந்த அனுமத்தாசன் ஐயாவோட நாடியில் எழுத்துக்கள் தோன்றி மறையும்னா கேள்விப்படும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அப்படிலாம் வருமா, இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னும் போது அந்த நாடியை எனக்கே வரவழைச்சு அதை படிக்க வைக்கிறாரு. இங்கே அந்த சுவடியை நாங்கள் படிக்க ஆரம்பித்த போது முதல்ல அகத்தியர் இந்த ஆலயத்தினுடைய தன்மையும், இந்த பாண்டிச்சேரிக்கும் அந்த ஆலயம் அல்லது இந்த அகத்தியருக்குமான தொடர்பு தான் முதல்ல சொன்னார். அந்த ஆலயத்துக்கான ஸ்தல வரலாறு தான் முதல்ல நாங்கள் எடுத்து கொடுத்தோம். பின்னால் தனிநபருக்குன்னு எடுக்கும்போது உங்கள்கிட்ட பேசின முகநூல் நண்பர்ன்ற அந்த தம்பி ஒரு நாள் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேன்பா, அது பார்க்குறவங்க இருக்காங்க, நான் பார்க்கறதில்ல. ஏன்னா எனக்கு சம்மந்தப்பட்டவங்க என்னை பயமுறுத்திருந்தாங்க, நாடி பார்த்தா கர்மா, அந்த கர்மா உன்னை விடாது, நீ கீழே போயிடுவ. நான் அப்போ நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன், ஒரு சிமெண்ட் கம்பெனியோட
உரிமையாளராக இருக்கேன், நீ கீழே போயிடுவேன், உனக்கு சங்கடம் வரும் அப்படின்னு சொன்னனால அந்த பயத்தினால நான் தவிர்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையன் என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை சென்னையிலேயே பிரசித்தியான ஒரு மருத்துவமனை, அந்த மாதிரி மதுரையில் அதோட கிளை இருக்குது, அதில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் வைத்தியம் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு தொகையை, லட்சக்கணக்கான தொகையை வாங்கிட்டு அவர் இனிமேல் பிழைக்க வாய்ப்பு இல்லை, கோமாவில் தான் இருக்கார், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அழறான். நான் அவருக்காக போய் விளக்கு போட உட்காந்துட்டு அகத்தியர்கிட்ட கேட்கும்போது அகத்தியர் அப்போ தான் முதல்ல தனிநபர் நாடி அவனுக்கு சொல்கிறார், அவனை 3 நாள் தாமதிக்க சொல்லு, 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் அவங்க அப்பா பிழைத்து எழுந்து வந்துடுவார், பேரனை பார்த்துட்டு தான் போவாருன்னு சொல்கிறாரு. ஆஸ்பத்திரியில் ஒரு மெஷினை எடுத்துட்டா நின்றுடும், இது எப்படி அசாத்தியம்னு சொல்கிறாரு. டாக்டருக்கு அவனுக்கு வாக்குவாதம் நடக்குது. அப்புறம் அந்த பையன் பிடிவாதமாக இருக்கான், 3 நாள் கட்டணத்தை கட்டுறேன்னா இருக்கட்டும், இந்த ப்ரீத்திங் ஓடட்டும், செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டர்லாம் இருக்கட்டும்ன்றாங்க. 3 நாள் கழித்து அவங்க அப்பா அதிசயமாக பிழைச்சிட்டாரு. இன்னைக்கு நல்லா நடமாடிட்டு இருக்காரு, கண்ணுக்கு முன்னாடி சாட்சி. அவங்க வீட்டில் நான் சமீபத்தில் போய் கூட தங்கிட்டு வந்தேன். அந்த பையனுக்கு முதல்ல எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த நாடியில் இதனால் நன்மைகளை நம்ம மக்களுக்கு கொண்டு போக முடியும். அப்போ நம்ம அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடாது, நம்ம கர்மா அல்லது அதெல்லாம் சொல்லி நம்ம பின்வாங்கக்கூடாதுன்னு இறங்க ஆரம்பித்தோம். சில சூழல்கள் பின்னடைவு இருக்குது, அது வேற. அதுக்கும் நம்ம அது சுயகர்மாவால் ஏற்படுதே தவிர அகத்தியருக்கு காரணம் இல்லை. நடக்கும்போது நமக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு வருது. இதன் மூலயமா 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அகத்தியரோட நிழலில் இன்னி வரைக்கும் எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு. சுவடி ஒரு கபிலமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் கையில் அந்த சுவடி, அகத்தியர் கைப்பட்ட அந்த சுவடி அவங்க கையில் போய் பல கைகள் மாதிரி அந்த சுவடி என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இந்த சுவடியை படிக்கிறோம். இந்த சுவடி படிக்கிற நேரம் அந்த எழுத்துக்கள் அதில் வருது. நிறைய ஆச்சரியமான சம்பவங்கள் என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு, பிறருக்கும் நடந்திருக்கு. கர்மத்தின் கஷ்டத்தை தர்மத்தாலே தீர்க்கலாம் அப்படின்லாம் சொன்னவன் தான். என்னுடைய பையனுக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது சிறு வயதில். அந்த பையனுக்கு எம்ஆர்ஐ உள்பட பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எண்ணத்தினால அது அந்த சங்கடம் வந்தது அப்படின்னு தெரியல. அது நீங்கள் வந்து என்ன சைக்கியாட்ரிஸ்ட்டை வேணால் போங்க அப்படின்றாங்க. ஒரு 2 வயது 3 வயது குழந்தைய சைக்கியாட்ரிஸ்ட்டை கொண்டுட்டு போகிறதா நாங்கள் தயங்குறோம். ஆனால் ஆச்சரியமாக அந்த நேரத்தில் என்னுடைய குருநாதரோட அறிமுகம், என்னுடைய மாமனாருடைய ஒரு நண்பர் மூலியமாக அவரை சந்திக்கிறோம். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர், அங்கேருந்து இங்கே வராரு. வந்தபோது கூட நான் அவர் அரை மனசோடு தான் வீட்டில் வரவேற்கிறேன். இந்த சித்த மார்க்கம் இதில் எனக்கு அப்போ உடன்பாடு கிடையாது. உடன்பாடு இல்லாமல் அவர்கிட்ட அரைமனதாக ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா என்னுடைய அறிமுகப்படுத்தின ஒரு பேரில் எனக்கு மிகுந்த மரியாதை. அவர் சொல்கிறாரு, இல்லை பார்ப்போன்றாரு. அவர் ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறேன். ஹோமம் அது என்ன, டாக்டரே பார்த்துட்டாங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அரை மனசு கூட இல்லை, அதை விட குறைவான எண்ணத்தோடு தான் அந்த தமிழ் முறையில் ஒரு ஹோமம் வளர்க்குறாங்க. எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் செய்கிற ஆட்கள்கிட்ட எங்கள்கிட்ட தமிழ் முறையில் எங்கள் வீட்லேயே ஒரு ஹோமம் அவர் செய்கிறாரு. ஆச்சரியமாக அன்னைக்கு இரவே என்னுடைய பையனுடைய நோய் முற்றிலும் குணமாயிடுச்சு. இது வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ரொம்ப அதிசயம். அது பார்த்த பிறகு எனக்கு இப்பவும் சிலுக்குது. அதை பார்த்த பிறகு எங்களுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா அது இப்படியும் ஒரு சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் எனக்கு அகத்தியரை பற்றி சொல்கிறார். நான் அப்போது அவர்கிட்ட வந்து ஒரு குதர்க்கமான சில கேள்விகளாக கேட்குறேன். ஏங்க அகத்தியர் என்ன துரத்தணும், அவன் ஊர் உலகத்தில் சித்தர் பின்னாடி போயிட்டுருக்காங்க, அகத்தியர் என்ன ஏன் துரத்தி பிடிக்கணும் போது பூர்வ புண்ணிய கணக்குகள் பூர்வ ஜென்ம தொடர்புகள் இருக்கிறவங்கள குருமார்கள் தேடி வருவாங்க. அவங்களுக்கு இந்த பிறவியில் அவங்களுடைய தொடர்பு அவங்க மறந்துருந்தா கூட அவங்க தட்டி கூப்பிடுவாங்க. நீங்க பார்த்தப்ப இந்த சுவடி சொன்னீங்க இல்லையா, இது நம்ம உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் சுவடி பார்த்து அது கால மாற்றம்லாம் ஆயிருக்கு. நீங்களும் நிறைய தேடி போறீங்க. அந்த அனுபவம் இப்போ வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளவங்களை பற்றின தகவல்கள் தான் நம்மகிட்ட இருக்கு. முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்குள்ள, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அகத்திய நாடியை படித்தவங்க யார், படித்தவர்கள் யார் அவங்க யார் எந்த ஊரில் இருந்தாங்கிறத கூட அவங்க கொண்டு வரல. அவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கல, அதனாலே வெளியே தெரியாமல் போயிடுச்சு. என் குருநாதரும் அப்படி தான் இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான நாளிதழில் அவருடைய கட்டுரை வெளியாக ஆரம்பிக்குது. அதுவும் அகத்தியரோட அனுமதியோடு தான் வெளியாகுது. அதை படித்த உடனே ஜீவநாடினா என்னன்னு ஒரு தேடுதல் நிறையா பேருக்கு வருது. இந்த மாதிரி எழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு ஒன்று. இங்கே நம்ம முக்கியத்துவத்தை விட வெளிநாடுகளில் அகத்தியருக்கு பெரிய ஒரு, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பாலி தீவில் போனீங்கன்னா
ஒரு தனி நபர் அகத்தியரோட வம்சாவழின்னு சொல்லிக்கிறாரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1,00,000 சுவடிகள் இருக்கு. 1 2 இல்லை, நம்மளாம் ஒரு சுவடி வச்சிருந்தாலே பெரிய ஆளுங்கிறோம். 1,00,000 சுவடிகள், பல்வேறு விஷயங்களுக்கான சுவடிகளை பாதுகாத்து வச்சிருக்கார். அகத்தியரை பிரதான தெய்வமாக அங்கே வணங்குறாங்க. மாதிரி பல இடங்களுக்கு அவர் போயிருக்கார். இன்னைக்கு நம்ம பார்க்குற வைத்திய சாஸ்திரங்கள், வான சாஸ்திரம் கொண்டு வந்து சேர்த்தவரே அகத்தியர் தான். தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொல்கிறோம். அகத்தியர் இங்கே சிவ வழிபாட்டுக்கான ஒரு நெறிமுறைகளை கொண்டு வந்து நிறைய சிவாலயங்கள் அமைய காரணமாக இருந்தார். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நிறைய நாடி தேடி போயிருப்பீங்க, என்னென்ன மாதிரி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி படித்த அந்த அனுபவங்கள் அது எப்படி இப்போ வரைக்கும் டெவலப் ஆகிருக்கிற விஷயத்த சொல்லுங்கள். மாதிரி அனுமதாசன் ஐயாட்ட ஒரு சிறப்பான நாடி இருந்தது. நம்ம முன்னாள் பிரதமர் ஒருத்தருடைய மரணத்தை பற்றி, துர்மரணத்தை பற்றி நாடியில் சொல்லப்பட்டு அவர் சிக்கல்லாம் மாட்டி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார் என்ன சிக்கல் ஏற்பட்டது அப்படின்னு. சிறைக்கே சென்றிருக்காரு. சிறைக்கு ஒரு நாள் சிறையில் இருந்து ஒரு இரவு புறம் சிறையில் இருந்து வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து அது அகத்தியர் நாடி. அகத்தியர் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறாரா? இல்லை. சுகபிரம்ம மகிழ்ச்சி நாடிய சென்னையில் குமார் குருஜிங்கிற ஐயா, அவங்க நிறையா பேருக்கு அவர் குமார் குருஜியோட பின்னணியும் அப்படிதாங்க. ஆரம்ப நாளில் அவரும் எல்லாமே பகுத்தறியோட அணுகுனவர். சாமி கும்பிடணும், ஆனால் அது அளவுக்கு மீறி போகக்கூடாது, கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு அளவுக்கு தான் சொன்னவர். அவரும் பின்னாடி நாடியில் முழுமையாக வந்து அவரை ஒரு குருஜின்னு எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு அவருடைய கால சூழலை பார்க்காம சொல்லுவார் இல்லைங்க. ஆமாம், அவர் வந்து கண்ணால், அதாவது ஒரு கையில் தடியை வச்சுக்கிட்டு ஒரு வேர்க்கட்டை இருந்து அதை பார்த்து சொல்லியிருக்கார். அவர் வந்து ஒருத்தர் நிற்கும்போது அவர் நெத்தியை பார்த்து படிச்சிருக்காரு, பின்னாடி இருக்கிற சிவரை பார்த்து படிச்சிருக்காரு, கண்ணை மூடிக்கிட்டு சொல்லியிருக்காரு. சுவடிங்கிற அவசியம் இல்லை. அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஜெயகாந்தி நாயுடுன்னு. அவர் கடலூரில் இருந்தவர். அனுதினமும் அவர் காலையில் எழுந்து அவர் வந்து அவருடைய கடமைகளை முடிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 5 பேர் வர போகிறாங்கன்னா 5 பேர் டைப் பண்ணி வச்சிருப்பார். 10 பேர் வராங்கன்னா 10 பேர், பெயர் ஊர் உள்பட. இன்னைக்கு பார்க்குற நாடியெல்லாம் விட அது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் சொல்யூஷன் சேர்த்து எழுதி டைப் பண்ணி அவர் வச்சிருப்பார். காணிக்கையும் வாங்கினது கிடையாது. அவங்களா அந்த காலத்தில் வரவங்க, நான் எங்கள் தோப்புலேருந்து வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன், எங்களுக்கு நெல் போட்டிருந்தேன், 1 மூட்டை நெல் இறக்கிட்டு போகிறேன் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அன்பால கொடுக்குற படிப்பார். அடுத்த அதெல்லாம் அவர் படித்து கூட காட்டினது கிடையாது. ஆனால் அது சம்மந்தமாக அவங்க திருப்பி விளக்கம் கேட்டால் அந்த விளக்கங்களே சொல்லியிருக்காரு. ஆனால் அவ்வளோ துல்லியமாக அவங்க என்னத்துக்காக வந்தாங்களோ, ஒரு பெண்ணின் திருமணம்னா அந்த பெண்ணின் திருமணத்தை பற்றி இருக்கும். வந்த ஒரு பெண்ணுக்கு திருமண தடை இருக்குன்னா அவர் பெயர் இந்த மாதிரி, அவருடைய பெயர் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஒரு ஜெயச்சந்திரன் அவர் கேட்பார், இன்னைக்கு ஜெயச்சந்திரன் வந்திருக்காரா? நான் தான் அங்கே வந்திருக்கேன். ஜெயச்சந்திரனை பற்றின தகவல் இருக்கும். உன்னுடைய குழந்தை பேர் கவிதா, அவளுக்கு திருமணம் ஆகலை, திருமண தடைக்காக வந்திருக்க அப்படின்னு அதில் எல்லாமே எழுதி டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கான தீர்வும் இருக்கும். எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பண்ணணும், எதனால் அந்த தடை ஏற்பட்டது எல்லாமே இருக்கும். ஒரு 2 ஜெயச்சந்திரன் 2 பேர் வந்தது கிடையாது. அதான் ஆச்சரியம். சுகபிரம்ம ரிஷியோட பெரிய கருணை அது. அகத்தியரை விட அகத்தியரே வணங்கின ரிஷியில் ஒருத்தர் சுகபிரம்மர். புரிஞ்சுக்கணும். அகத்தியர் வந்து எப்போவுமே தன்னை விட சிறப்பு இருக்கிறவங்க யாரையும், தன்னுடைய சிஷியர்கள்ட்ட சிறப்பு இருந்தால் கூட வணங்கினவர். அது தகுதிக்கும் அவங்களுடைய ஒரு திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் அகத்தியர். அந்த மாதிரி காகபுஜண்டர் நாடியும் ஒரு சில பேர் திருச்சியில் ஒருத்தர் சிறிது காலத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தவறிட்டார். அவரும் துல்லியமாகவே நாடியில் எழுத்துக்கள் தோன்றி மறைஞ்ச நாடி, அவரும் காகபுஜண்டர் நாடி படிச்சிருக்கார். பிருகு நாடின்னு ஒருத்தர் தோன்றி மறைஞ்ச நாடி ஒருத்தர் படிச்சிருக்கார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். இந்த மாதிரி. ஆனால் அவங்கள பற்றின தகவல்கள்லாம் உலகத்துக்கு வரையில. நம்ம அனுமதாசன் ஒரு மீடியா வெளிச்சத்துக்கு வந்து பேப்பர் மூலிமா வந்த பிறகு தான் பிறருக்கு இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிச்சுது. பிறகு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் கணேசன் ஐயான்னு ஒருத்தவங்க படித்தாங்க. இந்த மாதிரி இந்த காலத்தில் சமகாலத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. படித்தாலும் அதுக்கப்புறம் நான் இந்த முயற்சிகள் எடுக்கும்போது எனக்கு ஒரு சுவடி கொடுக்கப்பட்டு தமிழ் கல்வி படிக்காத என்ன, நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த தமிழ்லாம் அகத்தியர் போட்ட பிச்சை, அந்த தமிழில் படிக்க வச்சு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறார். நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள். அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா இதை வந்து மக்கள் குருமார்களை பிடிச்சுக்கிட்டா, ரிஷிகளை பிடிச்சுக்கிட்டா அவங்க மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வரையாரே தவிர, நீங்கள் ஸ்தூலமாக ஒரு கார் வாங்குவீங்களா, வீடு கட்டுவீங்களா, திருமணம் நடக்குமாங்கிறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நாம் எப்போவுமே சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்புங்கள் நடக்கும்ன்றாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நடந்தால் தான் நம்புவோன்றோம். அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்களை நடத்தி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த கொரோனா காலம் முடிஞ்சு லாக்டவுன் போட்டாங்க.
லாக்டவுன் போட்டோன்னே எனக்கு சென்னையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணவே முடியலைங்க, என் பையன் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கான், மனைவியோடு வந்திருக்காங்க, திரும்ப போக முடியல. அவங்க வந்து அங்கேருந்து நீ ரிப்போர்ட் பண்ணாமல் வந்துட்ட, இந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே நீ அங்கே வந்து சேராதனால உன்னை வேலையை விட்டு நீக்கிறோன்றாங்க. பெரிய சிக்கலில் மாட்டிருக்கான். பெரிய தொகை கடன் வாங்கி அடையாறில் ஒரு போஷ் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டான், லட்சக்கணக்கில் சம்பளம். சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கான்னு அவங்க வந்து நாடி பார்க்க கேட்குறாங்க. நாடி பார்க்க வந்தவங்க அப்போ தான் தளர்வு கொடுத்து வரலான்னு அனுமதிச்சோன்னா அவர் வந்துட்டார். வந்தால் அவரும் அவர் மனைவியும் உட்காந்தாங்க. ரொம்ப இள வயசு, நான் சொல்கிறதுலாம் அவங்க ஒரு 27-28 வயசு கூட இருக்காது. அந்த பையனுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை, முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது. மனைவி தான் நம்பின்னு உட்காந்தா. நாடியில் அவர் ஒரு ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன பூஜை முறையை சொல்லி, ஆனால் அது ஆத்மார்த்தமாக செய்யுமா, உனக்கு உன் கணவனுக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதில் அகத்தியர் நானே எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். 15 தினங்களுக்குள்ள உன் கணவன் எந்த நிறுவனத்திலேருந்து வேலையை நீக்கோன்னாங்களோ அங்கேயே வேலைக்கு போய் சேருவான், இப்போ பார்த்தது மாதிரி 5 மடங்கு சம்பளம் வாங்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டு விடலை, ஆஸ்திரேலியாவுக்கு தடை விதிக்கிறாங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட், இந்தியாவிலேருந்து வரக்கூடாதுன்னு. பேப்பரில் அன்றைக்கி தான் வருது. என் மனசுலேயே ஒரு குழப்பம், அகத்தியர் இப்படி நம்ம போய் சிக்கலில் மாட்டி விட்றாரு. படிக்கிறதுனா அகத்தியர் நேராக சொல்லலை. அவங்க வந்து முடித்த பிறகு இந்த கேள்வி உடனே கேட்டான் அந்த பையன். உங்களாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு டக்குன்னு கேட்டான். என்ன பேப்பர்லாம் பார்க்க மாட்டிங்களா, 5 நாள் எப்படி போக முடியும், ஃப்ளைட்டே விடலை, ஏர்போர்ட்டே திறக்கலை, என்ன சாத்தியமே இல்லாத ஒன்று சொல்கிறீங்களே, காசு வேணால் காசு வாங்கிட்டு போக வேண்டியதுதான், ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்ட்டான். அந்த பொண்ணு உடனே அவனை அமர்த்தி அடக்கி கூப்பிட்டுட்டு போயிட்டான். சங்கடமாக தான் இருந்தது எனக்கும். நம்மளுக்குமே அது யோசிப்போம்ல, 5 நாள் எப்படி போவாரு. அதே நேரம் எனக்கு பதில் சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இன்டர்வியூ அதுக்கு பதில் இல்லை. நம்புப்பா அவர் சொல்கிறார் அப்படின்னு தட்டுத்தல் மாதிரி தான் என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுது. அகத்தியர் சிரித்த சிரிப்பு எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏண்டா உன்னால் என்ன ஸ்ட்ராங்காக நடக்கும்னு நீ சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னா எனக்கு நிஜமாக என்கிட்டே நம்பிக்கையான பதில் இல்லை. நடந்த ஒரு மாதம் போயிடுச்சுங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. அவங்க போயிட்டாங்க, அதோட யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, முடிஞ்சு போச்சுன்ற அளவில் தான் போயிடுச்சு, மறந்தே போச்சு. ஒரு 30-40 நாள் இருக்கும். ஒருத்தவங்க தொலைபேசியில் ஃபோன் பண்ணி எனக்கு நாடி பார்க்கணுன்னாங்க. நீங்கள் யாருமா, உங்களுக்கு யார் சொன்னதுன்னு. இந்த மாதிரி என்னுடைய மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தார் பார்த்தேன். எனக்கு ஒன்றே அந்த கசப்பான சம்பவம் தான் ஞாபகம். ஏங்க அவர் தான் என்னை திட்டிட்டு போனார், நீங்கள் வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு. மன்னிச்சுக்கணும், முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். என்னுடைய மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, அதே நிறுவனத்துக்கு போயிட்டாங்க, 5 மடங்கு சம்பளத்துக்கு போயிட்டாங்க, 3 ட்ரிபிள் ப்ரொபோஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கே புரியலை அப்படின்னு. அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நம்பிக்கையாக வரேன். எங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கூட தோணலையா அவருக்கு? திட்டினார்ல முகத்து நேரம், நடந்ததுக்கு மன்னிச்சுங்க ஐயா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவரால் நானும் இல்லை அகத்தியர் ஓஹோ இவர் சிக்கலில் மாட்டி விட்டார் நம்மளன்னு தோன்ற மாதிரி பண்ணிட்டாரு. நம்பிக்கையை என்கிட்ட என் நம்பிக்கை குறைச்சிட்டு போயிட்டார் வந்து அப்படின்னு சொன்னேன். இல்லை பேச சொல்கிறேன்னாங்க. உடனே அவர் அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த தம்பி பேசினாப்புல, மன்னிச்சுக்கணுங்க நான் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன், அங்கே நல்ல பண வசதி இருந்ததுனால எல்லா தவறான பழக்கங்களும் அவனுக்கு வந்து போச்சு. அகலக்கால் வந்த ரூபாயை அங்கே கையில் இருக்கிற பணத்தையும் அழிச்சான், இங்கே பெரிய இடத்த வாங்கிட்டான். அந்த சிக்கலில் தான் வந்து பார்த்துருக்கான். அவன் சொல்லும்போது அவனுக்கு என்னென்னா அந்த வேலை நீக்கம் போனோன்னா அவன் அதுலேருந்து பாதி சம்பளம் கிடைச்சா போதும்னு நினச்சிருந்தான். ஏன்னா அது பெருந்தொற்று காலம், வேலை கிடைக்குமான்ற கஷ்டம். ஆனால் அவனுக்கு வேலை அங்கே கிடைச்ச உடனே அவனுடைய நிலைமையும் மாறி போச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சுக்கணும், நான் வந்து அகத்தியரை பற்றி தேடி தேடி படிக்கிறேன், நான் அகத்தியரோட படம் ஒன்று நீங்கள் அன்றைக்கி கொடுத்தீங்க இல்லையா, அதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி டெய்லி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன கோபம்னு கேட்டால், என்னோட பர்சனலாக ஏதாவது 2-3 விஷயம் கேட்டால் கூட அகத்தியர் பண்ணலையேன்னு. நாங்கள்லாம் டெய்லி பூஜை பண்ணுறவனுக்கு செய்யலை. இந்த பாபா படத்தில் சொல்கிற மாதிரி 3 வேளை டெல்லி கணேஷ் சொல்லுவார், 3 வேளை பூஜை பண்ணுறேன்ற மாதிரி. நம்பாத அந்த பாபா படத்தில் சிகரெட்டும் தண்ணி அடித்தா ரஜினிகாந்துக்கு தான் அவர் உதவுவார் இந்த கேரக்டருக்கு. அந்த மாதிரியே நிஜமான சம்பவம். நான் உடனே இது என்ன இந்த சித்தர்களாக இப்படி தான் இருப்பீங்களோ, உங்களே நம்பி வரவங்களுக்கு செய்ய மாட்டீங்க இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இல்லை, அவனுடைய பூர்வ கர்மா, அவனுக்கு இந்த காலம் இதை சொல்லணும்னு இருந்து சொல்லிட்டோம். அதன் மூலயமா அவன் அவனுடைய இடத்துக்கு வந்துட்டான். அவன் நிலை மாற்றம் அடைய போகிறான், அவன் நிறைய தர்ம காரியங்கள் பண்ண போகிறான். அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி தான் அது அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்ட போது அவன் சொன்னான்,
எப்பட்றா ஃப்ளைட்டே ஓடாது நீ எப்படி போய் சேர்ந்த? அவன் வந்து ஒரு இராணுவத்தில் ஒரு ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் ஏவுகணைகள் விடுவாங்க இல்லையா, அந்த கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய மாஸ்டர் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுற இடத்துல அவன் இருக்கான். ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு அவனை விட்டுட்டு வேற ஒரு அந்த பாதுகாப்பு புது ஆளை கொண்டு போய் அவங்க வைக்க முடியாது. அதனால தான் அவனை கோவப்பட்டு அவங்க நீக்கிறேன்னு சொன்னது. இதுக்கிடையில இவனுக்கு கீழே வந்த 2 பேர் உடல் நலம் பாதித்து அவங்க வேலைக்கு வரல, இவனுக்கு மேலே இருந்தவங்க. இன்னொரு நபர் எனக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை பண்ண விருப்பம் இல்லை, இந்த தொற்றெல்லாம் பார்த்தா அவருக்கு பயம், நான் இனிமேல் எனக்கு சம்பாதிச்ச வரைக்கும் போகிறோம் அப்படின்னு அவங்கவுங்க நாட்டுக்கு போனவங்க அவங்க தங்கிட்டாங்க. இப்போ இந்த பையன் தான் அந்த கீ கமாண்டில் இருந்தவன். இவனை தூக்கி மேலே போட்டு, ஏன்னா புதுசாக தோணை கொண்டு போய் ஒரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கீழே ஒரு 3 பேரை இவனை அப்பாயின்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவனுக்கு சம்பளத்தையும் ஏற்றி கொடுத்து, அதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு மிகுந்த நம்பிக்கையான செஞ்சதுனால அந்த பொண்ணுக்கும் ஒரு தனி கவர்மெண்ட்டே ஒரு வேலை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்து இவங்களை அங்கே அழைச்சிக்கிட்டாங்க. இது 2வதாக என் வாழ்க்கையில் பார்த்த ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவம். இந்த மாதிரி பல சொல்லலாம்.